கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே விடிய அரசின் தகரடப்பா சொகுசு பேருந்து நடுவழியில் பழுதாகி நின்றதால் பயணிகள் அவதியடைந்தனர். பேருந்தை இயக்க ஓட்டுநர் செய்த முயற்சிகள் தோல்வியில் முடிந்த நிலையில் பல மணி நேரம் சாலையில் காத்திருந்த 30க்கும் மேற்பட்ட பயணிகள் மாற்று பேருந்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர். நிர்வாக திறனற்ற திமுக அரசு ஓட்டை உடைசல் பேருந்துகளை எல்லாம் பெயிண்ட் அடித்து சொகுசு பேருந்து என கூறி பயணிகளை ஏமாற்றி வருவதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். காஞ்சிபுரத்தில் கூலியை வங்கியில் செலுத்தும் முறையை கைவிடக் கோரி கைத்தறி நெசவாளர்கள் நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கைத்தறி இணை இயக்குநர் அலுவலகம் அருகே விடியா திமுக அரசை கண்டித்தும் கைத்தறித்துறை அதிகாரிகளை கண்டித்தும் கைத்தறி நெசவாளர்கள் நெற்றியில் நாமமிட்டு பிச்சை எடுத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் காவலர் குடியிருப்பு பழுதடைந்து காணப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. பாபநாசம் காவலர் குடியிருப்பில் உள்ள வீடுகள் கடந்த 4 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் முறையாக பராமரிக்கப்படாமல் பழுதடைந்து காணப்படுகிறது. இதனால் அச்சமடைந்த காவல்துறையினர் குடியிருப்பை விட்டு வெளியேறி வேறு இடங்களில் குடியிருந்து வருகின்றனர். இந்நிலையில் புதர்மண்டி இடிந்து விழும் நிலையில் உள்ள பாபநாசம் காவலர் குடியிருப்பை புதுப்பித்து தர வேண்டும் அல்லது புதிய குடியிருப்பு கட்டித்தர வேண்டும் என காவலர்கள் காத்திருக்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் மர்ம சத்தம் கேட்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். தாராபுரம் மூலனூர் பகுதியில் அவ்வப்போது மர்ம சத்தத்தால் அதிர்வு ஏற்படுவதாகவும் இதற்கான காரணத்தை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே அதிர்வு ஏற்படுவது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளன. கிருஷ்ணகிரி நகராட்சி துப்புரவு ஆய்வாளர் மீது டெங்கு தடுப்பு பணியில் ஈடுபடும் பெண் ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். தங்களை தரைக்குறைவாக பேசுவது உள்ளிட்ட காரணங்களால் துப்புரவு ஆய்வாளர் மீது வழக்கு தொடர்ந்துள்ளதாக தெரிவித்த டெங்கு தடுப்பு பெண் பணியாளர்கள் தனி அறையில் அடைத்து தங்களை வழக்கை திரும்ப பெற மிரட்டி அவர் கையெழுத்து பெற்றதாக குற்றம் சாட்டியுள்ளனர். வாய்க்கிழிய சமூக நீதி குறித்து பேசும் திமுக ஆட்சியின் லட்சணம் இதுதானா என மக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். சென்னை எண்ணூர் விரைவு சாலையில் போக்குவரத்து காவலர்களால் தேவையற்ற நெரிசல் ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. எண்ணூர் விரைவு சாலையில் பொதுவாக MFL சந்திப்பு முதல் சத்தியமூர்த்தி நகர் வரை சாலைகள் காலியாக இருப்பதாகவும் சத்தியமூர்த்தி நகர் முதல் எர்ணாவூர் முல்லை நகர் வரை லாரிகள் வரிசை கட்டி நிற்பதாகவும் மக்கள் கூறுகின்றனர். மேலும் இந்த சாலையில் அந்தந்த வாகனங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பாதையில் அந்தந்த வாகனங்களை இயக்க அனுமதித்தாலே போக்குவரத்து சீராக இருக்கும் என்றும், ஆனால் போக்குவரத்து காவலர்கள் காசுக்காக விதிகளை மீறி வாகனங்களை இயக்க அனுமதிப்பதால் தேவையற்ற நெரிசல் ஏற்படுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.